வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகாதேவியோடு. இன்று கண்ணனின் தீவிர பக்தரான சூர்தாசர் பற்றி அறிந்து கொள்ளலாம். பிறவியிலேயே பார்வையற்றவர், ஆனால் சங்கீத ஞானம் கொண்டவர். ஒரு முறை பஜனை பாடி வந்தவர் ஒருவரின் வாயிலாக கண்ணன் எப்படி இருப்பான், அவன் மகிமைகள் என்ன என்றெல்லாம் அறிந்து கொண்டார். கண்ணால் பார்க்க முடியாவிட்டாலும் கண்ணனை கருத்தில் வைத்து அவர் மீது தூய பக்தி செலுத்த ஆரம்பித்து விட்டார் சூர்தாசர். கண்ணனை போற்றி பல கீதங்கள் பாடி பக்தி பரவசத்தில் தானும் திளைத்து மக்களையும் மகிழ்வித்தார். கண்ணனை சிறு குழந்தையாகவே பாவித்து மகிழ்ந்தவர் அவர். சூர்தாசரின் கிருஷ்ணகானங்களை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய நண்பராக அவரை பாவித்தார் ராம பக்தரான துளசிதாசர். இருவரும் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருந்த போது ஊர் மக்கள் அனைவரும் கலவரமாக ஓடி வருவதை கண்டனர். விசாரித்த போது மதம் கொண்ட யானை துரத்துவதாக சொன்னார்கள். பார்வை இல்லாத சூர்தாசர் யானை எப்படி இருக்கும் என்று கேட்டார். அது ஒரு பெரிய விலங்கு என்றும் மதம் பிடித்தால் அதை கட்டுக்குள் கொண்டு வருவது மிகவும் சிரமம் என்றும் துளசிதாசர் எடுத்து கூறிவிட்டு அதே இடத்தில் அமர்ந்து தன் மனதில் இருக்கும் இறைவனை நினைத்து தியானத்தில் இறங்கினார். துளசிதாசர் அருகில் வந்த யானை அவர் உள்ளத்தில் கூடியிருந்த இறைவனை பார்த்து சினம் தணிந்து அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போனது. தியானத்தில் இருந்து எழுந்த துளசிதாசர் சூர்தாசரை தேடினார். அவரோ மறைவான ஒரு இடத்தில் தன் 2 கைகளையும் மார்பில் வைத்துக் கொண்டு மிகுந்த பயத்துடன் காணப்பட்டார். இறைவன் நமக்கு துணை இருக்க நீங்கள் இப்படி பயப்படுவது நியாயமா என்று துளசிதாசர் கேட்டார். அதற்கு சூர்தாசர், உங்கள் மனதில் இருக்கும் இறைவன் வாலிபன், ஆதலால் அவன் யானையை துரத்தி விட்டான். ஆனால் என் கண்ணனோ சிறு குழந்தை. பெரிய யானையை பார்த்து அவன் பயந்து அழுது விட்டால் நான் எப்படி அவனை சமாதானம் செய்வேன்? என் குழந்தை எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் யானையை அவன் பார்க்காமல் இருக்க என் நெஞ்சில் கை வைத்து மறைத்து கொண்டேன் என்றார். சூர்தாசரின் தூய அன்பை பார்த்து வியந்து போனார் துளசிதாசர். சூர்தாசரின் கிருஷ்ணகானங்கள் அனைவருக்கும் பிடிக்கவே மன்னர் அவரை மதுரா கோவிலின் ஆஸ்தான பாடகராக நியமித்தார். தினமும் அவனுக்கு செய்யப்படும் அலங்காரத்தை பற்றியும், அவன் உடுத்தி இருக்கும் ஆடையின் நிறத்தை பற்றியும், அவன் அழகை பற்றியும் அவர் பாடல் பாடுவார். கண் பார்வை இல்லாதவருக்கு அவன் ஆடையின் நிறம் எப்படி தெரிகிறது என்று அர்ச்சகர்களுக்கு ஒரே ஆச்சரியம். சூர்தாசரை சோதிக்க எண்ணி கண்ணனுக்கு உடையே அணிவிக்காமல் முத்து மாலைகளையே உடை போல் அணிவித்து அலங்கரித்தார்கள். ஒரு நாள் திரையை திறக்காமலேயே அவரை பாடச் சொன்னார்கள். உடனே அவர், கண்ணா, என்ன ஆயிற்று உனக்கு? பாஞ்சாலிக்கு சேலைகளை வாரி வாரி கொடுத்த வள்ளல் அல்லவா நீ? இன்றோ நீ ஆடையின்றி இருக்கிறாயே. உன் முத்துப்பல் வரிசைக்கு பொருத்தமாக இருக்கட்டும் என்று ஆடை இல்லாமல் முத்தாலேயே ஆடை அணிந்தாயா நீ என்று பாடினார். அப்பொழுதுதான் அனைவருக்கும் அவர் உள்ளத்தில் குடியிருக்கும் கண்ணன் சூர்தாசரின் அகக்கண்களாக இருப்பது புரிந்தது. மாசற்றவன் உள்ளத்தில் இறைவன் நிச்சயம் குடியிருப்பான். உள்ளத்தை கோயிலாக்குவோம், வாழ்வை இன்பமாக்குவோம்.